சூரியபிரகாஷ். 2026 கூட்டணி ஆட்சி அப்படின்ற குரல் எல்லாரும் வேற வேற டோன்ல சொல்றாங்க. பாமக சொல்லுவதனுடைய குரல் நோக்கம், அதுக்கான சாத்தியக்கூறு என்ன? 2024 பாராளுமன்ற தேர்தலின் போதே அன்புமணி அவர்களிடம் கேட்கப்பட்டது, என்ன வகையில் கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லும் போதே 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி தான் அமையும், அந்த கூட்டணியில் பாமக பங்கேற்கும், அதற்கேற்ற வகையில் தான் 2024 தேர்தலுக்கான கூட்டணி வியூகம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொன்னது. பல கட்டங்களில் பாமக இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதையும் ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்கணும் அப்படிங்கிறது பாமக தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வருது. இதில் என்னென்னா, இப்போது குறிப்பிட்ட சமயத்தில் இப்போ நடிகர் விஜய் பேசினாரு, அதுக்கு பிறகு இது பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 24 பாராளுமன்ற தேர்தலே இந்த விஷயம் நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். 26 கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். அப்போ விஜய் கட்சி கூட அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் அதையும் ஒரு விஷயமா சொல்கிறாங்க. இப்போது இதில் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, பாமக பல்வேறு வகையில் சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்களை முன்மொழிந்து உங்களுடைய ஆசை ஆவலா இருக்கலாம், அதுக்கான தேவை தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இருக்கா? அதை தாண்டி அதுக்கான சூழல், வாக்கு வங்கி அரசியல் அதை நோக்கி இது நகருதுன்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா. இப்போ ரெண்டு தரப்புமே, திமுகவோ அதிமுகவோ இல்லை இதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகளை யாருமே தனித்தனிமே ஆட்சி அமைக்குங்கிற வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இப்போ கடந்த தேர்தலே கூட பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு பேருமே கூட்டணிகளோட பலத்தில் தான் கடுமையாக அவங்க போராடி வர வேண்டியிருந்தது. 24 அதிமுக கூட்டணி இல்லாமல் ஒரு பெரிய கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தலை சந்திச்சது. 1 கோடி வாக்குகள் தான் அவங்க வாங்கினாங்க. ஏன்னா திமுக அவங்களோட கூட்டணிகள்லாம் சேர்த்து 2 கோடி வாக்கு கிட்ட வாங்கிட்டாங்க 24 பாராளுமன்ற தேர்தலில். 21 பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு. ஜெயலலிதாவோட மரணம், அதுக்கு பிறகு சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்களோட பிரிவு, இந்த குழப்பங்களுக்கு மத்தியிலுமே பாமகவோட ஆதரவுனால அதிமுக பார்த்தீங்கன்னா 66 இடங்கள் ஜெயிச்சுது. 1,84,00,000 வாக்குகள் வாங்கி 40% கிட்டத்தட்ட திமுக நெருங்குற அளவுக்கு நெருக்கமான வாக்குகளை தொடர்ந்து அப்பயுமே வாங்கியிருந்தாங்க. அதாவது சீட்டு எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தாலும் ஓட்டு எண்ணிக்கையில் விட்டு கொடுக்காம இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு காம்படிட்டிவான ஒரு இடம் வரணும் அப்படின்னா கூட்டணி கட்சிகளை நம்பி தான் திமுக அதிமுக எல்லாம் இருக்காங்க. அதில் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தை பாமக போன்ற கட்சிகள் வெளிப்படையாக எடுத்து நாங்களும் இருக்கோம், எல்லா கட்சியிலும் திறமைசாலிகள் இருக்காங்க, வாய்ப்பு தேவைப்படுறவங்க இருக்காங்க, எப்படி மத்தியில் 4 எம்பி 5 எம்பியோட போனாலும் நமக்கு ஒரு மினிஸ்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கூட்டணியாக இருக்கும்போது, அது போல மாநிலத்தில் இது போல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். சந்திரபாபு நாயுடு பார்த்தீங்கன்னா அவர் இருந்தாலுமே கூட்டணிக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்காரு. அப்போ இது நல்ல ஒரு கிளைமேட். இதை எல்லாரும் பயன்படுத்தணும், எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய திறமையானவர்களுக்கு மந்திரி சபையில் பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கணுங்கிற சொல்றாரு. ஆனால் இப்போ அடுத்து நெருக்கமாக இருக்கக்கூடிய பிற கட்சிகள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த குரலை வெளிப்படையாக சொல்லலாம். எதுக்காக பயப்படுறாங்க தெரியல, நேரடியாக பயந்துட்டு அவங்க சொல்லாம ஆதவர்ஜனா விட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல வச்சுட்டு கடைசியில் இவர் இல்லவே இல்லை அந்த மாதிரி சொல்லாதீங்க. விசிகாவோட நிலைப்பாடு, அவங்க நீண்ட கால நிலைப்பாடு அதுதான், அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு. சொல்லும் போது அப்படி அதிகாரத்தில் பங்கு கேட்கறவங்க எல்லாருமே கூட்டணியில் குழப்பத்தை உண்டாக்க முயற்சி பண்றாங்க. கூட்டணி வலுவாக தான் இருக்கு, அதுல விரிசல் இல்லை, நாங்கள் ஆட்சியில் நேரடியாக பங்கு கேட்கிறோம் அவர் எந்த இடத்துல அவர் நேரடியாக சொல்லல. ஆதவர்ஜனா விட்டு ஒரு பக்கம் சொல்ல விட்டாலும் அது ஆழம் பார்க்குற மாதிரியான வேலை, மனசுல இருக்க அபிலாஷைகளை சொல்றாங்களே தவிர நேரடியா இது எங்களோட கொள்கை, இது இப்படிதான் இருந்தா தான் நாங்க தொடர்ந்து முன்னேறுவோம் அப்படிங்கிற வலியுறுத்துற அளவுக்கு அந்த கொள்கையை எந்த கட்சிகளும் அதாவது பிடிக்கிற அளவுக்கு மிச்ச கட்சிகள் விசிக உட்பட சிபிஐல இருந்து சிபிஎம்ல இருந்து மதிமுகல இருந்து யாருமே அது ஒரு அழுத்தமான ஒரு கோரிக்கையாக முன்வைக்கல. அது தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்கு, எப்படி கூட்டணி அமைய போதும் தெரியாது. 2 கட்சிகளுக்குமே பிற கட்சிகளை தமிழ்நாட்டில் மதிக்கணும், எல்லா கட்சிகளோட வாக்கியம் வாங்கி தான் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்கும் போது இவங்களுக்கும் அதுல கூட்டணியில் இடம் கொடுக்கணும், மந்திரி சபையில் இடம் கொடுக்கணுங்கிறது இவங்க முதல்ல தைரியமா பேசணும். அதுக்கு முதுகெலும்போடு நின்று முதல்ல பேசணும் எல்லாரும். கேட்போம் திரு வன்னியரசு அவர்கள்ட்ட. கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்றது கொள்கையா நீண்ட கால முழக்கமா இருந்தாலும் தேவை வரும்போது அதை வலியுறுத்தணும், அதுல விசிகா சொல்லிட்டே முட்டிருக்கு செயல்படல அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறாங்களே. இன்னைக்கு பாமக அதை விட கூடுதலாக இதற்கு குரல் கொடுக்குன்னு பார்க்கலையா? விடுதலை சிறுத்தைகள் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழலில் எவ்வளவு ஆழமாக வீரியமாக குரல் கொடுக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும். வேறு யாரும் எங்களுக்கு பாடம் எடுக்க தேவையில்லை. 1999ஆம் ஆண்டிலிருந்து விடுதலை சிறுத்தைகள், அதாவது தேர்தல் பாதையில் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் புறக்கணிப்பு பாதையிலிருந்து தேர்தல் பாதைக்கு வந்ததிலிருந்து நாங்கள் வைத்த முழக்கம் 10 ஆண்டுகள் நாங்கள் தேர்தலே வேணாம், புரட்சிகர ஜனநாயக அடிப்படையில் நம்ம செயல்படணும்னு நாங்கள் இருந்தோம். அதற்கு பிறகு 99 முதல் முறையாக ஐயா மூப்பனார் அவர்களோடு கூட்டணி வைத்துக்கொண்டு தேர்தல் களத்தில் இருக்கும் பொழுது வைத்த முழக்கம் மிக முக்கியமான முழக்கம் என்பது எளிய மக்களுக்கும் ஜனநாயகம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். இதுதான் நாங்கள் வச்ச முழக்கம். அன்றைக்கே மூப்பனார் ஐயா அவர்கள் இதை கேட்டாங்க. இது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற கோட்பாடு எதா அப்படின்னு நாங்கள் வெளிப்படையாக சொன்னோம்.
அதேபோல் 2016 மக்கள் நல கூட்டணி அமைக்கும் பொழுது அதில் நாங்கள் வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. அந்த முழக்கம் சம்பந்தமாக நாங்கள் கருத்தரங்கங்கள் நடத்தியிருக்கிறோம். பல இடங்களில் இது குறித்து வந்து விரிவாக பேசுகிறோம். இது ஒரு கோட்பாடு ரீதியான ஒரு பரப்புரை. இதை மக்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டியது இருக்குது. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற முழக்கத்தை நாங்கள் கேட்குறோம்னா சம பலத்துக்கு நாங்கள் வந்தால் தான் அதை கேட்க முடியும். ஒரு பலமாக இருக்கிறவங்களோட இன்னொரு பலமுள்ள கட்சி தான் அது குறித்து கேட்கவே முடியும். சும்மா வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கூட்டணியில் இருக்கும்போது எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறது வந்து அது வந்து ஒரு சும்மா அது கோரிக்கையாக இருக்கும். ஆனால் சம பலத்தை உருவாக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கோட்பாடு. ஒரு பக்கம் இருக்கும். இப்போ எங்களுக்கு மிக முக்கியமான கோட்பாடு சாதி ஒழிப்பு தான், தமிழ் தேசியம் தான், பெண் விடுதலை தான். இப்போ சாதி ஒழிப்புனா அதில் சனாதன எதிர்ப்பும் அதில் இருக்குது, வர்ணாசிரம எதிர்ப்பும் இருக்குது. அதில் தமிழ் தேசியம்னா தேசிய இன விடுதலை இருக்குது. அதில் வந்து இந்திய ஒன்றியத்துக்குள்ள வந்து தேசிய இனங்களுடைய கொள்கை அது. ஆனால் அதுக்கான நேரம் வரலைன்னு விசிக இன்னும் நினைக்குது. இல்லை நான் சரியாக விளக்கிடுறேன். அப்போ இந்த பின்னணியிலிருந்து நாங்கள் இந்த கோட்பாட்டை வந்து தொடர்ச்சியாக முன்வைக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற சூழலில் இந்த கோட்பாடு அப்படியே இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்களை நாங்கள் வலிமைப்படுத்தணும், அதான் எங்களுடைய பிளான். நாங்கள் வந்து எங்களுக்கு பங்கு கொடுங்க, ஆட்சியில் பங்கு கொடுங்க அப்படிங்கிறது இடத்துக்கு நாங்கள் வந்து நகரல. விடுதலை சிறுத்தைகள் எங்களை வலிமைப்படுத்தி கொண்டு எங்களை சமமுள்ள பலமான அமைப்பாக வலிமைப்படுத்தி கொண்டு நாங்கள் இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கிற இடத்தில் அல்லது எடுக்கிற இடத்தில் நாங்கள் எங்களை வளர்த்துக் கொள்வதற்காக எங்களுடைய தலைவர் அவர்கள் அங்குலம் அங்குலமாக ஆழமாக எங்களை வளர்த்து வருகிறார்கள். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். ஆக வந்து உடனே இந்த முழக்கத்தை வந்து சொன்ன உடனே கொடுப்பாங்கன்னு அவர்களை இப்போ ஒரு கூட்டணியில் இருக்கோம்னா பலமாக இருக்கிறவங்க எப்படி கொடுப்பாங்க? பலமா இருக்கணும் அல்லது அவங்க பலவீனமா இருக்கும். இல்ல நான் என்னுடைய கேள்வி அது 26 தேர்தல் அதுக்கான சூழல் இருக்கிறதா எல்லாருமே இப்போ அந்த பேச்சுக்கள் வர தொடங்கி இருக்கு. அதுக்கு ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. எல்லாம் ஒண்ணு சேருவாங்க, விஜய் ஒரு முழக்கத்தை வச்சிருக்காரு, பாமக சொல்றாங்க, பாஜக சொல்றாங்க, விசிக சொல்றாங்கன்னு. 26 களத்தை அப்படி பாக்குறீங்களா? இல்ல அதாவது இப்ப பாஜக சொல்லுது அப்படின்னா பாஜக இன்னைக்கு வந்து மத்தியில் ஒரு மைனாரிட்டி அரசு. அவங்க வந்து தனித்து வந்து ஆட்சி அமைக்கலை. மரியாதைக்குரிய நிதிஷ்குமார் அவர்கள் சந்திரபாபு நாயுடு போன்றவர்களை வைத்துக்கொண்டு அங்கே பாஸ்வானுடைய கட்சிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறாங்க. பாஜக பலவீனமாக இருக்குது. அவங்க அங்கே வந்து ஒரு கூட்டணி அரசு அமைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதற்கான சூழல் வராமல் போகாது. ஏனென்றால் இன்றைக்கி திமுகவும் அதிமுகவும் வந்து 30% 32% வாக்குகளை பெற்ற வலிமையான கட்சிகள் தான். தேசிய கட்சிகள் ஒரு மாநிலத்தில் வளர்வது என்பது மிக மோசமான ஆபத்து. அப்போ மாநில கட்சிகள் வலிமை பெற வேண்டும். மாநில கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன கட்சிகள் இருக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த கட்சிகள் வலிமை பெறும் பொழுது தேசிய கட்சிகளுக்கு இங்கே வேலை இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.